வீல்ஸ் நிறுவனத்தின் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தில் செயல்படும் சிறப்பு பயிற்சி மையம் வாயிலாக முன்னணி நிறுவனங்களில் பார்வையற்ற மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக ஹெல்ப் தி பிளைண்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் தகவல். கோவை புரூக் வீல்ஸ் நிறுவனம் சார்பாக தொடர்ந்து பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்நிறுவனம் CSR எனும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் ஹெல்ப் தி பிளைண்ட் ஃபவுண்டேஷன் அமைப்புடன் இணைந்து பார்வையற்ற மாணவர்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. கடந்த 5 வருடங்களாக இந்த திட்டத்தின் கீழ் பார்வையற்ற மாணவர்களின் தொழில்நுட்ப மேம்பாட்டு திறன் குறித்த பயிற்சியை வழங்கி வருகின்றனர். இத்திட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட கணினி மற்றும் ஆங்கில மொழி திறன் பயிற்சி காரணமாக பார்வையற்ற மாணவர்கள் பலர் முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு புரூக் வீல்ஸ் நிறுவன அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புரூக் வீல்ஸ் நிறுவனத்தில் தலைமை செயல் அலுவலர் அஸ்வின் பாலசுப்ரமணியம் மற்றும் ஹெல்ப் த பிளைண்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பின் அறங்காவலர் நடராஜ் சங்கரன் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது கடந்த 5 வருடங்களாக மதுரை மற்றும் கோவையில் பார்வையற்ற மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், குறிப்பாக பார்வையற்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பயிற்சிகளால் பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் புரூக் வீல்ஸ் நிறுவனத்தின் பங்களிப்புடன் கோவை அரசு கலைக்கல்லூரியில் பார்வையற்ற மாணவர்களுக்கான சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் துவங்கியுள்ளதாகவும், இதன் வாயிலாக பார்வையற்ற மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கான வேலைவாய்ப்பை பெற்று வாழ்வியல் வெற்றிகளை பெற புரூக் வீல்ஸ் நிறுவனம் உதவி புரிவதாக கூறினார். ஜெகன் சார் இதுவரைக்கும் பே பண்ணதில்லை, பே பண்ணியிருந்தா எங்கள் லிஸ்ட்டில் வந்துருக்கு. ஸோ நான் என்னோட கான்டாக்டில் சார் இருக்கனால கான்டாக்ட்லேயே பண்ணலாம். பட் உங்களுக்காக நான் நம்பர் டைப் பண்ணியே பண்ணிக்கிறேன். 97. என்னுடைய பேர் நடராஜ் சங்கரன். நான் ஹெல்ப் த பிளைண்ட் ஃபவுண்டேஷனில் ட்ரஸ்டியாக இருக்கேன். நாங்கள் ஒரு 3000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் பண்ணுறோம் 14 மாநிலங்களில் இந்தியாவில். அது தவிர ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லி ட்ரைனிங் சென்டர் வச்சு அதில் நடத்திட்டுருக்கோம். அவங்களுக்கு அதில் கம்ப்யூட்டர், கம்யூனிகேஷன், மொபிலிட்டி ட்ரைனிங், அப்புறம் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய டோனர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் கோயம்புத்தூரில் இருக்கிற புரூக் ஃபீல்டு நிறுவனமும் கடந்த 5 வருஷமாக எங்களுக்கு பண உதவி பண்ணுறாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டில் மதுரை அப்புறம் கோயம்புத்தூரில் கடந்த 5 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு படித்து முடித்து நிறைய கம்பெனிகளில் அமேசான், காக்னிசன்ட், அப்புறம் சிஸ்கோ அது மாதிரி நிறைய கம்பெனிஸில் வேலைக்கும் போயிட்டுருக்காங்க இப்போது. ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலேயே நிறைய கண் பார்வையற்ற மாணவர்கள் இருக்கிறதுனால பொதுமக்கள் அதுக்கெல்லாம் முன் உதாரணமாக உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் தரணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். அவங்களுக்கு பேசிக்கலி எப்படி அவங்களாலேயே ரீடு ரைட் பண்ண முடியும், அதனால கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற ஸ்கில்ஸு 9th கிரேட்லேருந்து அவங்களுக்கு நாங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற ஸ்கில்ஸு சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க ஸ்க்ரைப்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கோ இல்லை அவங்களே எக்ஸாம் எழுதுறதுக்கோ ஒரு ஆள் தேவைப்படுது. அது இல்லாமல் அவங்களே பார்வை இருக்கிறவங்க மாதிரி எப்படி கம்ப்யூட்டர்லேயே அவங்க படிக்கலாம், கம்ப்யூட்டர்லேயே எப்படி அவங்க பரீட்சை எழுதலாம், அதுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர கம்யூனிகேஷன் ஸ்கில், ஏன்னா ஜென்ரலாகவே அவங்க நிறைய வளரும் போதே எது அவங்களால பண்ண முடியாதுன்னு கேட்டே வளர்ந்துருப்பாங்க. அதுக்கு பதிலாக என்னால் என்ன பண்ண முடியும், எப்படி அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் ஒரு இடத்துலேருந்து அவங்க தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு அவங்களுடைய கையில் எடுத்தாங்கன்னா அவங்க எப்படி பஸ்ஸில் போக முடியும், ட்ரெயினில் போக முடியும், எப்படி ஒரு ஏடிஎம் ஆப்ரேட் பண்ண முடியும், எப்படி அவங்களால ஒரு ஊபர், ஓலா, ஆட்டோ புக் பண்ண முடியும், எப்படி யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ண முடியும், எப்படி அவங்க வீட்டில் ஒரு சின்ன சமையல் அவங்களே சமைச்சு சாப்பிட முடியும், காஃபி போட முடியும்,
எப்படி இந்த மாதிரி மாலுக்கு வந்தாங்கன்னா அவங்க எஸ்கலேட்டரில் நம்ம போகிற மாதிரி அவங்க எப்படி கண்டுபிடிச்சி மேலே போவாங்க, எப்படி ஆக்சிடெண்ட் ஆகாமல் கீழே வருவாங்க, இதை மாதிரி நிறைய நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது தவிர ஒரு வேலைக்கு போனாங்கன்னா பார்வை இருக்கிறவங்க நினச்சிக்குவாங்க இவங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அது இல்லாமல் இவங்களால் அவங்கள மாதிரியே செயல்பட முடியும், அவங்களும் இதே வேலையை பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க எப்படி அதை வெளிக்காட்டுறது அதுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது சொல்கிறோம். ஸோ இதை மாதிரி நிறைய ட்ரைனிங் அவங்களுக்கு 2 வருஷத்தில் அவங்க காலேஜ் படிக்கும்போது 3 வருஷ காலேஜ் பீரியடில் நாங்கள் 2 வருஷம் கவர்மெண்ட் காலேஜ், பிஎஸ்ஜி காலேஜ், அவினாஷிலிங்கம் காலேஜ் இங்கே எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது எங்களுடைய ஒரு 55 ஸ்டாஃபில் ஒரு 40 ஸ்டாஃப் பார்வை இல்லாதவங்க அவங்க காலேஜ்லேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. சார், சமுதாயத்தில் அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் இந்த ட்ரைனிங் அவங்க ஃபுல்லாகவே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்லாவே பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே இப்போ இந்த ஸ்கூல்ஸில் எல்லாம் இந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் இந்த ஸ்கூல்ஸில். இதன் மூலமாக இங்கே ஒரு ஈவன் அடுத்த ஆண்டில் அவங்களுக்கு கணிதமும் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த அளவில் ஸ்டெம் எஜுகேஷனுங்கிறது இந்த கண் திறனாளிகளுக்கு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலெல்லாம் ஸ்டெம் எஜுகேஷனுங்கிறது எல்லாருமே படிக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் இங்கே முதல்ல நம்ம கணிதம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் அரசோட பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் அவங்களுடைய ஒத்துழைப்பில் அதையும் ஆரம்பிப்போம்னு நினைக்கிறோம். சார், இது ரேஷியோவில் சார் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்திருக்காங்க, அந்த ரேஷியோவில் சார் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் பார்த்தீங்கன்னா 450 ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை தாண்டி வெளியில் வராங்க. இந்தியா மொத்தமும் ஸ்கில் டெவலப்மெண்ட் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% தான் இப்போ நம்மளால் கொடுக்க முடியுது. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிராமப்புறங்களில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நகர்ப்புறத்துக்கு வரதில்லை. கிராமப்புறத்துக்கு நம்ம போய் கொடுக்கலான்னா அங்கே இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோ இந்த மாதிரி ஒரு இது இல்லை. பட் கவர்மெண்ட்டினுடைய ஒத்துழைப்பில் சீக்கிரமாக அங்கேயும் போய் பண்ண முடியும்னு நினைக்கிறோம்.